அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பாதா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் அல்ஹம்துலில்லாஹ் நம்மை ரமலானுடைய இறுதி பத்தை அடைய செய்திருக்கிறான். இறுதி பத்து வந்தவுடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கீழாடையை இறுக்கி கற்றுக்கொள்வார்கள், நிறைய அமல்கள் செய்வதற்காக. அதே போன்று தன்னுடைய குடும்பத்தாரை விழிக்கச் செய்வார்கள். இன்னும் இரவு நேரங்களிலே இரவை ஹயாத்தாக்கி அதிகமான அமல்களிலே ஈடுபடுவார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி பத்தினுடைய 21வது இரவாக இருக்கிறது. இந்த கடைசி ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடும் என்பதனால் அந்த இரவிலே துஆவையும் சில பிரத்யேகமான கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே பிரதானமாக உள்ள துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எங்களை நீ மன்னித்தருள்வாயாக என்ற துஆவையும் அதிகமாக செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கடைசி 10 இரவுகளிலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த அமலையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நாட்டில் உள்ள சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு அந்த ஏத்திகாஃபினுடைய அமலை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கடைசி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் கொஞ்சம் தியாகம் அதிகமாக செய்ய வேண்டும். மற்ற நாட்களிலே நாம் தொழக்கூடியவர்களாக, நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த 10 நாட்கள் என்பது மிக்க புனிதமான நாட்கள். 1000 மாதங்களை விட சிறந்த இரவுகள் எல்லாம் அந்த இரவிலே நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அதைவிட அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக அமல்களிலே ஈடுபடுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு தௌஃபீக் தந்தருள்வானாக. இந்த பள்ளியிலே 11:45 கியாமுல் லைல் தொழுகை ஆரம்பமாகும், 12:30 மணிக்கு முடிவடையும். எனவே வெளியிலே இருப்பவர்கள் தங்களுடைய நண்பர்கள் அனைவர்களையும் அழைத்து 11:45 பள்ளிக்குள்ளே வந்து விடுங்கள். சீக்கிரமாக நம்மளுடைய இந்த கியாமுல் லைல் நிகழ்வை முடிக்க வேண்டும் என்பதால் எல்லோரும் இந்த தொழுகையிலே கலந்து கொண்டு புனிதமானவர்களாகவும் நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்று 2 கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது முதல் கேள்வி, அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான், காஃபிர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், இருந்தாலும் அல்லாஹ் தான் சூழ்ச்சி செய்வதிலே சிறந்தவன், கைருல் மாக்கிரீன். மேலும் அல்லாஹ் இப்படி கேட்பான், அவர்களுடைய சூழ்ச்சி என்ன பெரிய சூழ்ச்சியா? நான் செய்வதை விட அது ஒன்றும் பெரிதல்ல. அவர்கள் என்ன இந்த மலைகளை நகர்த்தி விட முடியுமா அல்லது பேர்த்து விட முடியுமா என்று அல்லாஹ் தஆலா சவாலாக கேட்பான். அதைத்தான் நாம் கேட்டிருந்தோம். அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான், காஃபிர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் காஃபிர்களுடைய சூழ்ச்சி என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல, அதற்கு உதாரணமாக இதை கேட்டிருக்கிறான் என்று நாம் அந்த கேள்வியை சொன்னோம். அதிலே சிலர் சரியாக எழுதியிருக்கிறார்கள், சிலர் அதாவது கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நினைக்கிறேன். எனவே தவறாக எழுதியிருக்கிறார்கள். ஹைர், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே சரியாக எழுதுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தது 2வது கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை, மழை வருவதற்குண்டான அறிகுறியாக நாம் சாதாரணமாக பேசிக்கொள்வோம். இடி இடிக்கிறது, மின்னல் வந்துவிட்டது, மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து விட்டன, எனவே மழை கண்டிப்பாக வரும் என்று நாம் பேசிக்கொள்வோம். இது எதன் அடிப்படையில் பேசிக்கொண்டோம் என்று சொன்னால், அதையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சூரத்து ராதிலே, இடி என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே 12வது வசனமாக பதிவு செய்திருக்கிறான். அவன் எத்தகையவனில் அச்சத்தையும் நேரத்தில் மழைக்குரிய ஆதரவையும் தரக்கூடிய நிலையில் மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுகிறான், கனத்த மேகத்தையும் அவனே உண்டாக்குகிறான்.
எனவே அல்லாஹ் நாடிதான் அந்த மேகமும் அந்த இடியும் அந்த மின்னலும் வருகிறது, அதற்கு பின்னால் மழை வரும் என்பது இதனுடைய அறிகுறி என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்னைக்கு உரிய கேள்வி என்னவென்று சொன்னால், இன்னைக்கு சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் நஹல் ஓதப்பட்டது, 14வது ஜுசு. அதிலே அல்லாஹ் தாலா சூரத்துல் ஹிஜ்ரில் இப்படி சொல்லுவான், நீங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்படுகிற வரை நீங்கள் அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருங்கள் என்று. அது எந்த விஷயம்? 1வது கேள்வி. 2வது கேள்வி, இன்னாருக்கு நாம் ஹயாத்தன் தையிபா, மனமான வாழ்க்கையை, சுபிட்சமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். அது யார் யாருக்கு, என்ன அமல் செய்தவர்களுக்கு என்பதுதான் கேள்வி. எனவே இந்த 2 கேள்விகளையும் எழுதி வாருங்கள். வல்ல ரஹ்மான் இன்னும் மேல்மேலும் இந்த குர்ஆனை விளங்கி அமல் செய்வதற்கு தௌஃபீக் தந்தருள்வானாக. ربنا لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على رسولك سيدنا وسندنا ونبينا ومولانا وتوفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم آتنا من النار، اللهم آتنا من النار، اللهم آتنا من النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم يسر أمورنا أمور الدنيا والدين والآخرة إنك على كل شيء قدير. اللهم بلغنا ليلة القدر، اللهم بلغنا ليلة القدر، اللهم بلغنا ليلة القدر وآتنا عملا صالحا فيها برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. سبحان الله بحمده، سبحانك اللهم بحمدك، وأشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.